வணக்கம் நண்பர்களே, என்னோட சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். மூதறிஞர் ராஜாஜி அவர்களின் மகாபாரதம் வியாசர் விருந்து. பாண்டவர்கள் யாத்திரை போன காலத்தில் ஒரு நாள் ரைபியருடைய ஆசிரமம் என்று வழங்கும் இடத்திற்கு போய் சேர்ந்தார்கள். அதோ பார் கங்கா தீரம் என்றார் லோமசர். இதுதான் தசரத குமாரன் பரதன் ஸ்நானம் செய்த இடம். விருத்திரனை அதர்ம வழியில் கொன்றதனால் இந்திரன் அடைந்த பிரம்மஹத்தி தோஷம் இந்த தீரத்தில்தான் கழுவப்பட்டது. சனத்குமாரர் சித்தி அடைந்த கஷேத்திரமும் இதுவே. தேவர்களின் தாயான அதிதி புத்திர பேறு பெற இந்த மலையில்தான் பொங்கல் வைத்தாள். யுதிஷ்டனே, இந்த புண்ணிய மலையில் ஏறி உங்களுடைய புகழுக்கு வந்த இடியூறுகளை எல்லாம் போக்கிக் கொள்ளுங்கள். இங்கே ஓடும் கங்கையில் நீராடினால் ஆணவமும் குரோதமும் நீங்கும் என்று லோமசர் பாண்டவர்களுக்கு அந்த இடத்தின் மகிமையை எல்லாம் விளக்கி சொன்னார். ரிஷிபுத்திரனான யவக்ரீதன் இவ்விடத்தில்தான் நாசமடைந்தான் என்று கதையை சொல்கிறார். பரத்வாஜர், ரைபியர் என்ற இரு பிராமண சிரேஷ்டர்கள் வனத்தில் ஆசிரமங்கள் அமைத்து இருந்தார்கள். இருவரும் நெருங்கிய சிநேகிதர்கள். ரைபியரும் அவருடைய குமாரர்களான பராவசு, அர்வாவசு என்கின்ற இருவர்களும் நன்றாக வேதம் ஓதி பெரிய வித்வான்களாக புகழ் பெற்றார்கள். பரத்வாஜர் தவத்திலேயே தம் நேரத்தை எல்லாம் கழித்து வந்தார். பரத்வாஜருக்கு ஒரு மகன் இருந்தான். அவன் பெயர் யவக்ரீதன். பிராமணர்கள் வித்வானான ரைபியரை மதிப்பதைப் போல தன்னுடைய பிதாவை மதிக்கவில்லை என்பது யவக்ரீதன் கண்டான். ரைபியரும் அவர் குமாரர்களும் தங்கள் கல்வியின் பயனாக ஜனங்களிடம் அதிகமாக மதிப்பை பெற்றிருப்பதை பார்த்து யவக்ரீதன் பொறாமைப்பட்டு துயரம் அடைந்தான். யவக்ரீதன் இந்த குறையை தீர்த்து கொள்ள இந்திரனை குறித்து கடும் தவம் புரிந்தான். நெருப்பில் தன் தேகத்தை வாட்டி தேவராஜனுக்கு சந்தாபம் உண்டாக்கினான். மனிதர்கள் தவம் செய்து உடலை வாட்டிக் கொள்வது தேவர்களுக்கு துன்புறுத்தும். யவக்ரீதனுடைய கடுந்தவத்தை கண்டு தேவராஜன் இறங்கி, ஏன் இந்த கோரமான தவம் என்றான். பிராமணர்கள் இதுவரையில் ஓதியிராத வேதங்கள் எல்லாம் எனக்கு வரவேண்டும். நான் பெரிய வித்வானாக வேண்டும். அதற்காக இந்த தவம் செய்கிறேன். குருவின் வாயால் நீண்ட காலம் ஓதி கஷ்டப்பட்டு வேதங்களை அடைய வேண்டியதாய் இருக்கிறது. இவ்வாறு இல்லாமலேயே அடைய நான் தவம் செய்கிறேன். எனக்கு அருள்வாயாக என்றான் யவக்ரீதன். இந்திரன் நகைத்தான். பிராமணனே, நீ வழியில்லாத வழியில் செல்லுகிறாய். திரும்பி போய் தகுந்த குருவை நாடி கற்றறிந்து வேதங்களை அடைவாயாக. படிப்புக்கு வழி தவமல்ல, படிப்புக்கு வழி படிப்பேயாகும் என்று சொல்லிவிட்டு மறைந்தான். பரத்வாஜ புத்திரன் விடவில்லை. இன்னும் மிக கோரமான முறையில் தவம் செய்தான். அதனால் தேவர்கள் மிகவும் துன்புறுத்தப்பட்டார்கள். இந்திரன் மறுபடியும் வந்து யவக்ரீதனை பார்த்து, சரியாக ஆராய்ந்து விஷயத்தை அறிந்து கொள்ளாமல் இந்த காரியத்தில் பிரவேசித்திருக்கிறாய். உன் தகப்பனாருக்கு வேதம் தெரியும். உன்னால் ஓத முடியும். போய் கற்றுக்கொண்டு வேதங்களை அடைவாயாக. உடலை வாட்டி தவம் செய்வதை நிறுத்து என்றான். இவ்வாறு இந்திரன் 2ஆம் முறை சொன்னதையும் யவக்ரீதன் கேட்கவில்லை. என்னுடைய விருப்பத்தை நீ செய்யாமல் போனால் என்னுடைய சரீர அங்கங்களை ஒவ்வொன்றாக வெட்டி நெருப்பில் போட்டு ஹோமம் செய்யப் போகிறேன். விடுவதில்லை என்றான். அவ்வாறே கடும் தவம் செய்தான். தவத்துக்கிடையில் ஒரு நாள் காலை கங்கையில் ஸ்நானம் செய்ய போனான். அங்கே நோய்பட்டு மெலிந்திருக்கும் ஒரு வயோதிக பிராமணன் கங்கை கரையில் உட்கார்ந்து கொண்டு பிடிப்பிடியாக மணலை எடுத்து தண்ணீரில் போட்டு கொண்டிருந்தான். என்ன செய்கிறாய் கிழவா என்று கேட்டான் யவக்ரீதன். கங்கையை தாண்ட சேது ஒன்று கட்டுகிறேன். இங்கு நதிக்கு குறுக்காக ஒரு மணற்சேது கட்டிவிட்டால் ஜனங்களுக்கு சௌகரியமாக இருக்கும். இப்போது கங்கையை தாண்டி போக ரொம்ப கஷ்டப்படுகிறார்கள். ஆகையால் தான் இந்த காரியத்தில் ஈடுபட்டிருக்கிறேன் என்றான் அந்த கிழவன். யவக்ரீதன் நகைத்து, ஓடுகிற ஆற்றை இம்மாறி தடுத்து சேதுவை உண்டாக்க முடியாது. எழுந்து வேறு காரியம் செய் என்றான். தாங்கள் வேதங்களை ஓதாமலேயே அடைய பெருந்தவம் செய்கிறீர்கள் அல்லவா? அவ்விதமே நானும் கங்கைக்கு சேதுவை கட்ட முயற்சி செய்கிறேன் என்றான் கிழவன். யவக்ரீதனுக்கு கிழவன் யார் என்பது இப்போது தெரிந்துவிட்டது. தேவராஜனே, என்னுடைய முயற்சி வீண் என்று எண்ணுவதாயிருந்தால் எவ்வாறு நான் வித்வான் ஆவேனோ அவ்வாறு எனக்கு வரம் தருவாயாக என்று மறுபடியும் யவக்ரீதன் இந்திரனை வருந்தி வேண்டினான். சரி, வரம் தந்தேன். போய் வேதங்களை அத்தியனம் செய். நீ வித்துவான் ஆவாய் என்று இந்திரன் யவக்ரீதனை ஆசிர்வதித்து திருப்தி செய்தான். நன்றி. மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம்.